வணக்கம், நான் டாக்டர் ரெட்வென். இந்த வீடியோவில் நம்ம டிஎம்ஜே பிரச்சனையை மருந்தால் மட்டுமே, அதாவது டேப்லெட்ஸ் கொடுத்து மட்டுமே குணப்படுத்த முடியுமா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஎம்ஜேல கஷ்டப்படுற எல்லா பேஷண்ட்ஸுமே ஜென்ரலாக கால் பண்ணி இல்லை நேரில் வந்து கேட்குற முதல் கேள்வி என்னென்னா, இது ஏதாவது டேப்லெட் ஏதாவது கொடுத்து நம்மளால் இதை கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியுமா, எளிமையான முறையில் குணப்படுத்த முடியுமான்றதான் முதல் கொஸ்டினாக இருக்குது. ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக குணப்படுத்த முடியாது. அதுக்கு காரணமே, நீங்கள் டேப்லெட் எடுக்கும் போதோ, அதாவது உங்கள் வலிக்கு மாத்திரை எடுக்கும் போதோ இல்லை மசில் ரிலாக்ஸன் எடுக்கும் போதோ என்ன ஆகும் அப்படின்னா, டெம்பரரியாக உங்களோட மசில் கொஞ்சம் நேரத்துக்கு வலி இல்லாமல் இருக்கலாம். சரிங்களா? அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் வலி இல்லாமல் கொஞ்சம் பெட்டரான மாதிரி ஒரு ஃபீல் ஆகுமே தவிர கம்ப்ளீட்டாக அதோட பிரச்சனை மாறி இருக்காது. இப்போ நீங்கள் நம்ம பல் எடுக்கிறோம், பல் எடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு வலி வருது, வீக்கம் வருது, அதனால் வாய் திறக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதுக்காக ஒரு டேப்லெட் எடுக்கிறோம், ஒரு 3 நாள் டேப்லெட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த வீக்கம் குறைஞ்ச உடனே நம்மளால் வாய் திறக்க முடியும், நம்மளுக்கு வலியும் குறைஞ்சிரும், நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. அது டிஎம்ஜே பிரச்சனை கிடையாது. அதனால் அது சரியாகுது. அது சரியாகிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த இடத்துல பல் எடுத்தனால ஒரு வீக்கம் மட்டும் வந்திருக்கு, அந்த வீக்கத்துக்கு ஒரு டேப்லெட் எடுக்கிறோம், அதனால் பிரச்சனை சரியாயிடுச்சு. ஆனால் டிஎம்ஜேல என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஜாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிற அந்த எலும்பு சில நேரம் தேய்மானம் வரலாம், அந்த டிஸ்க் விலகி டிஸ்கோட ஷேப் கொஞ்சம் அஃபெக்ட் ஆனதுனால டிஸ்கில் இருந்தும் சில நேரம் வலி வரலாம், இல்லை டிஸ்கை பின்னாடி இருக்கிற டிஷ்யூஸ்லேருந்து வலி வரலாம். அதனால இதோட மூவ்மெண்ட், இந்த ஜாயிண்ட்டோட மூவ்மெண்ட்டே தப்பாக இருக்கிறனால இதை சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாம் வீக்கம் அடைஞ்சு அதுலேருந்து கொஞ்சம் வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி நிறைய பிரச்சனை அந்த ஜாயிண்ட்டுக்குள்ளே நடந்துட்டு இருக்கனால நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, ஒரே ஒரு டேப்லெட் எடுக்கும் போது இந்த எல்லா பிரச்சனையும் நம்மளுக்கு சரியாக வருதில்லை. இப்போது இந்த டிஎம்ஜே சுற்றி இருக்கிற சதைகளில் ஏற்படுற வீக்கம் வேணும்னா கொஞ்சம் குறையலாமே தவிர இந்த டிஎம்ஜே பிரச்சனையே முழுசாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது. இப்போ ஒரு நாளாக தான் உங்களுக்கு வலி இருக்குது, இன்னைக்கு அடிப்பட்டு இன்னைக்கு மட்டும் தான் வலி இருக்குது அப்படின்னா அது என்டையர்லி வேறு. அது டேப்லெட் எடுத்து கொஞ்சம் அந்த டைமில் நம்ம வலியை கம்மி பண்ணலாம், சில நேரம் டிஎம்ஜே பிரச்சனை அதோட சரியாகும். பட் டிஎம்ஜே பிரச்சனை அப்படின்னு நம்ம மெயினாக சொல்கிறதே, ஒரு 3 மாதம் 4 மாதம் கண்டினியூவாக நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதனால் வாய் திறக்க கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி படிப்படியாக நிறைய பிரச்சனைகள் வந்தால் தான் அதை கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு டெம்பரோமேண்டிபுலர் டிஸார்டர் டிஎம்ஜே பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிஎம்ஜே பிரச்சனைகள் எப்போவுமே நம்ம ஒரு டேப்லெட் மட்டும் எடுத்து குணப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது. ஸோ அப்படி ஒரு பிரச்சனை வருதுனாலும் அதுக்கு டேப்லெட் தீர்வாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி டேப்லெட் எடுத்துகிட்டு சில பேஷண்ட்ஸ்லாம் 2 வருஷம் 3 வருஷம் தொடர்ந்து டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேபிட் நம்ம ஏற்படுத்தும் போது என்ன ஆகும்னா, அந்த டேப்லெட்னால நம்மளுக்கு மேற்கொண்டு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும். நிறைய பேஷண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 2-3 இயர்ஸாக கண்டினியூவாக டேப்லெட் எடுக்கிறனால அவங்களோட வயிறு நல்லா புண்ணாகி நல்ல அல்சர்லாம் ஃபார்ம் ஆயிரும். ஸோ நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது நிறைய பேஷண்ட் சொல்கிறது என்னென்னா, என்னால் டேப்லெட்ஸ் எதுவுமே என்னை எடுக்க முடியாது, நான் ஆல்ரெடி நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துட்டேன், இனியும் எனக்கு டேப்லெட்ஸ் என்னால் என்னோட உடம்புக்கு தாங்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த நிலைமைக்கு வரும்போது ப்ராப்ளம் என்ன ஆகும் அப்படின்னா, டேப்லெட்ஸ் எடுக்கிறது மட்டும் இல்லை, டேப்லெட்ஸ் எடுத்து உங்கள் வயிறு எல்லாமே அஃபெக்ட் ஆனதுனால நீங்கள் சாப்பாடு சாப்பிடும் போதும் அது ப்ராப்பராக ஜீரணம் ஆகி உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் கொடுக்க முடியாது. உங்களோட இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, நம்மளோட அந்த குடல் பகுதி, வயிறு, இது எல்லாமே நம்மளுக்கு புண்ணு ஆகுறனால அதனாலே நம்மளுக்கு மேற்கொண்டு சில கஷ்டங்கள் வந்துட்டு இருக்கும். ஆல்ரெடி டிஎம்ஜே பிரச்சனை வந்து அதனால் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அதனால நம்மளால் ஒழுங்காக சூ பண்ண முடியாது, ஒழுங்காக சாப்பிட முடியாது அப்படின்னு ஒரு க்ரைட்டீரியா ஒரு சைடில் இருந்தாலும், நம்ம டேப்லெட் எடுத்து அதனால் நம்மளோட குடல்லாம் புண்ணாயிருச்சு, வயிறு புண்ணாயிருச்சு அப்படின்னு வரும்போது நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் இன்னும் நம்மளுக்கு ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். அதனாலையும் நம்மளால் ப்ராப்பராக சாப்பிட முடியாமல் நம்மளோட டிஎம்ஜே பிரச்சனை இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கொடுக்க வேண்டிய யதார்த்தத்தில் கொடுக்க வேண்டிய சில டேப்லெட்ஸும் கொடுக்க முடியாத நிலைமைக்கு வந்துடும். ஸோ அதனால் எப்போவுமே தேவையில்லாமல் சில டேப்லெட்ஸை எடுக்காமல், அந்த ஃபார்மசிக்கு போய் நம்ம டேரெக்டாக மெடிக்கல் ஷாப்புக்கு போய் நம்ம வாங்குகிறோம் இல்லையா, அந்த மாதிரி டேப்லெட்ஸ் எப்போவுமே வாங்காமல் டேரெக்டாக உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு எங்களை வந்து பாருங்கள். ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்றதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது டேப்லெட்டே இல்லாமல் நிறைய கேசஸில் நம்மளால் கம்ப்ளீட்டாக டிஎம்ஜே பிரச்சனையை குணப்படுத்த முடியுது. ஸோ எந்த ஒரு மருந்தும் சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் நம்மளால் குணப்படுத்த முடியும் போது தேவையில்லாமல் நீங்கள் டேப்லெட்ஸ் எடுத்து அதை காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். சில பேர் வலிக்குள்ள மாத்திரை மட்டும் இல்லாமல் மசில் ரிலாக்ஸன் அப்படின்னு சொல்லக்கூடியதை அவங்களாவே வாங்கி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மசில் ரிலாக்ஸன்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நம்மளுக்கு டிஎம்ஜே ப்ராப்ளத்துக்கு எஃபெக்டிவாக இருக்கிறது இல்லை. ஸோ எஃபெக்டிவாக இருக்கிறது இந்த சென்ஸ் டேரெக்டாக அந்த மசில் ரிலாக்ஸன் மட்டும் நம்ம எடுக்கிறோம், ஒரு வலியில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்காக மசில் ரிலாக்ஸன் நம்மளே கடையிலேருந்து வாங்கி போட்டுட்ருக்கோம் அப்படின்னா அது எஃபெக்டிவாகவே இருக்காது. அந்த ப்ராப்ளத்தை ஓரளவுக்கு சார்ட் அவுட் பண்ணிவிட்டு சில நேரம் டாக்டர்ஸே, நாங்களே இப்போ சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த நம்மளுக்கு அந்த டிஎம்ஜே ப்ராப்ளம் சில பேஷண்ட்டுக்கு கொடுக்குறோம், அந்த ஒரு சில அப்ளைன்ஸ் சில ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறோம், ஓரளவுக்கு அவங்களுக்கு குறைஞ்சு வருது, நடுவில் ஒரு ஹெல்ப்பாக இருக்கட்டும்னு சொல்லி தான் சில அப்ளைன்ஸ் அந்த மசில் ரிலாக்ஸன் கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணுறோமே தவிர டேரெக்டாக மசில் ரிலாக்ஸன் மட்டும் கொடுத்து அந்த வியாதியை குணப்படுத்தணும்னு நினைக்கிறது கரெக்டான ட்ரீட்மெண்ட்டாகவே வராது. ஸோ அதனால் மசில் ரிலாக்ஸண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா அந்த வலிக்குள்ள மாத்திரையாக இருந்தாலும் சரி,
தேவையில்லாமல் எடுக்கிறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். எமர்ஜென்சிக்கு ஒரு நாள் நீங்கள் எடுக்கலாம், மற்றபடி ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் இந்த உங்கள் சந்தேகங்களை கேட்டு நீங்கள் தீர்வடைஞ்சிக்கலாம். இல்லைனா நேரில் வந்து பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் இந்த ப்ராப்ளத்தினால நியூராலஜிஸ்ட் கிட்ட போகிறாங்க. நியூராலஜிஸ்ட் கிட்ட போய்ட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க நிறைய மெடிகேஷன்ஸ் கொடுக்குறதையும் ரொம்ப வருஷம் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக எனக்கு ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப வலி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தலைவலி தான் அவங்களுக்கு அதிகமாக இருந்தது. அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நியூராலஜிஸ்ட்டை தான் யூஸ்வலி பார்ப்பாங்க. ஸோ எல்லா பேஷண்ட்ஸுமே தலைவலி வரும்போது நியூராலஜிஸ்ட்டை தான் பார்ப்பாங்க, தலையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்காக. ஸோ அந்த பேஷண்ட்டும் அதை மாதிரி போகும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ யூஸ்வல் நியூராலஜிஸ்ட் கிட்ட போகும்போது அவங்க எல்லா தலைவலியுமே நம்ம வந்து அவங்க ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த ஃபீல்டில் இருக்கிறனால தலைவலி வேறையும் சில காரணங்களால் வரலான்றதுக்காக அவங்க யூஸ்வலாக நியூராலஜிக்கல் ப்ராப்ளம் ரிலேட்டடாக உள்ள டேப்லெட்ஸை நிறைய கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பேஷண்ட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த டேப்லெட்டையே ஒரு வருஷம் 2 வருஷம் தொடர்ந்து எடுத்துகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் யூஸ்வலாக என்ன சொல்கிறது, வேற ஒரு நரம்பு ப்ராப்ளம் இல்லை பிரெயினில் ஒரு பிரச்சனை இருந்தால் தான் நம்ம கொஞ்ச நாள் எடுக்கணுமே தவிர, தேவையில்லாமல் ஒரு ப்ராப்ளத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது அதனோட சைடு எஃபெக்ட்ஸ் நம்மளுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ பேஷண்ட்ஸுக்கு தெரியாதனால அந்த ஒரு தப்பையும் சில பேர் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது போடும்போது அவங்களுக்கு வலி குறையவே இல்லை, இருந்தாலும் வலி எப்படியாவது குறைஞ்சிராதான்ற ஒரு எண்ணத்தில் அந்த டேப்லெட்டை எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம வலிக்குள்ள மாத்திரையை விட இதை மாதிரி சில டேப்லெட்ஸ், நரம்பு சம்மந்தப்பட்ட டேப்லெட்ஸை டாக்டர்கிட்ட கேட்காம நம்ம அளவுக்கு அதிகமாக எடுக்கும் போது தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அடுத்த ஸ்டேஜில் சில பேஷண்ட் பண்ணுறதே இந்த சைக்கியாட்ரிஸ்ட் கொடுக்குற டேப்லெட்ஸை எடுக்கிறது தான். ஸோ எந்த டாக்டரும் உங்களுக்கு டேப்லெட்ஸ் கொடுத்தாலுமே அதை நீங்கள் கொஞ்ச நாள் எடுக்கலாம். அந்த டாக்டர்கிட்ட திருப்பி கன்சல்ட் பண்ணி அது சரியாகுதா இல்லையான்றதை பொறுத்து டேப்லெட் கண்டினியூ பண்ணணுமா வேணாமான்றதை டிசைட் பண்ணி ஸ்டாப் பண்ணணும். இப்போ சைக்காட்ரிஸ்ட்டையும் நீங்கள் போய் பார்க்குறீங்க, ஆனால் உங்களுக்கு டிஎம்ஜே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்க சைடில் அதை டிஎம்ஜேன்றதை டயக்னோஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் மன அழுத்தத்தினால தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இந்த வலியெல்லாம் நீங்கள் அதனால தான் சொல்கிறீங்கன்றதை நினச்சி அவங்க அதுக்கேற்ற டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. அதாவது ஆன்டி டிப்ரெசன்ட்னு சொல்லுவாங்க, மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய சில டேப்லெட்ஸ். ஸோ அந்த டேப்லெட்ஸை கொடுக்குறனால என்ன ஆகும்னா, பேஷண்ட் ரொம்ப சோர்வடைஞ்சு, பேஷண்ட் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு ஆக்டிவாக இல்லாத மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு போவாங்களே தவிர நம்மளோட வியாதியை கண்டிப்பாக குணப்படுத்த முடியாது. அதாவது இந்த டிஎம்ஜே பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக உங்களால் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்து அந்த மன அழுத்தத்துக்கான டேப்லெட் எடுக்கிறனால டிஎம்ஜே பிரச்சனை சரியாக போகிறது கிடையாது. ஸோ இதனால் நீங்கள் எந்த ஸ்பெஷலைசேஷனை பார்த்து அதுக்கான டேப்லெட்ஸ் எடுத்தாலும் இந்த டிஎம்ஜேலேருந்து விடுதலை ஆகிறது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும். ஸோ டிஎம்ஜேன்றது ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தா மட்டும்தான் அதுலேருந்து கம்ப்ளீட்டாக ரிகவர் ஆக முடியும். அதை ஒரு தவறான இடத்துல நம்ம அதை பார்த்து அதுக்கான டேப்லெட்ஸை வந்து நம்ம அளவுக்கு அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நினைக்கிற விஷயம் நம்மளுக்கு சரியாகிறதும் இல்லை, ப்ளஸ் நம்மளுக்கு வேறு தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸும் வந்துட்டுருக்கும். ஸோ நீங்களும் இதை மாதிரி ஏதாவது ரொம்ப வருஷமாக டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க, டேப்லெட் எடுத்தும் பெரிய அளவு பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது, உங்களுக்கு தாடமுட்டு பிரச்சனை இருக்குது, டிஎம்ஜேல வலி இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ரிலேட்டடாக உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா தயங்காமல் இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் எங்களை வந்து பாருங்கள். எங்களால் முடிஞ்ச முயற்சிகள் எடுத்து டிஎம்ஜே பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை வாங்கி தர முடியும். இந்த பிரச்சனை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், இதை லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் தைரியமாக கேளுங்க. தேங்க்யூ.